உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமான்மணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்தவர் மழலை முழுவதிலும் அண்ணாமலை தொழுவார்வினை வலுவா வண்ணம் அருமே. திருச்சிற்றம்பலம். அருணாச்சல பிரதிக்ஷண மகிமை. கௌதமர் பகவானிடம், இந்த தேவ பூஜிதமான சேத்திரத்திற்கு தகுந்த உமது நாமங்களை கேட்க ஆவலாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு பகவான், ஹே பிராமணரே, அற்பர் பாக்கியர்களுக்கு எட்டாதவையும் கோரிக்கை அனைத்தும் கொடுப்பதுவாம் எமது நாமங்களை கேட்பீராக என்று அருளினார். சோனாத்ரீசா சோனாத்ரீஷன், அருணாத்ரீஷா அருணாத்ரீஷன், தேவதீஷா தேவதீஷன், ஜனப்பிரியா ஜனப்பிரியன், பிரபணரக்ஷா சரணடைந்தோரை காப்போன், தீரா தீரன், சிவா சிவன், சேவக வர்த்தகா அடியாரை ஓங்க வைப்போன், அஷ்யோமிருதோஷனா கண்ணார் பருகும் அமிர்தமாம் இறைவன், ஸ்திரிபும்பாவ பிரித்தியகா ஸ்திரீ புருஷ பிறவிகளை அழிப்போன், பக்த விதிக்ஷநாதா பக்தர்களது வேண்டுகோளை நிறைவேற்றுபவன், தீன பந்த விமோசக தீனர்களின் பந்தத்தை அறுப்பவன், புராங்கிபதி நாதமே பாதமாம் இறைவன், ஸ்ரீமான் ஸ்ரீமான் மருடா பரமானந்தன், மருகேஷ் தேவேஸ்வரா கஸ்தூரி பிரியன், பக்தரேஷக்ருதா அன்பர்களை கண்காணிப்போன், சாக்ஷி சாக்ஷி பக்த தோஷ நிவர்த்தகா பக்தர்களது தோஷங்களை நீக்குபவன், ஞான சம்பந்த நாதா ஞான சம்பந்த நாதன், ஸ்ரீ ஆழகாழ சுந்தரா ஸ்ரீ ஆழாள சுந்தரன், அகர்ஷை வரிய தாதா ஐஸ்வர்யம் அளிப்பவன், ஷமத்ரு சர்வாக நாசனா நினைப்போர் பாவம் அனைத்து மறுப்போன், யத்யஷ் நிருத்யா மாறியாடியவன், வஜத்ருக் கொடியிட்டோன், ஸ்காந்தி ஒளியுடையோன், நடனேஸ்வரா நடனேஸ்வரன், ஷாமப்பிரியா சாமப்பிரியன், கழித்வம்சி கழிநாசகன், வேதமூர்த்தி வேதமூர்த்தி, நிரஞ்சன களங்கமற்றவன், ஜகத்நாத ஜகத்நாதன், மகாதேவ மகாதேவன், திருநேத்திர முக்கண்ணன், திரிபுராந்தக முப்பரம் மெரித்தோட், பக்தாடாரத சோடா பக்தர்களது அபராதத்தை பொறுப்பவன், யோகீச யோகீசன், போகநாயக போகநாயகன், பாலமுக்தி தட்சிணாமூர்த்தி, ஷியாமரூபி மன்னிப்பு வடிவோன், தர்மரக்ஷக அரங்காப்போன், பர்வச் பத்வஜ இடப்ப கொடியுடையோன், ஹர ஹரன், கிரீஸ்வர கிரீஸ்வரன், பர்க்க பர்க்கன் சூரியன் சிவன், சந்திர ரோக வத்மஷக பிறை சூடி, ஷாமராந்தக காமாரி, அந்த கரிபு அந்தகாசுரனை அழித்தோன், சித்ராஜ சித்ராஜன், திகம்பர திகம்பரன், ஆகமப்பிரிய ஆகமப்பிரியன், ஈசான ஆழ்வோன், பஸ்மத்ரா லக்ஷணா விபூதி யுக்தாட்சம் பூண்டவன், ஸ்ரீபதி திருவுடையோன், சங்கர அருள் புரிவோன், ரஷ்டா ஆக்குவோன், சர்வவித்யேஸ்வர சகலகளை வல்லோன், அநேக பாபமற்றவன், கங்காதார கங்காதரன், ரத்வம்சி யாகம் அளித்தோன், விமல மாசிலோன், நாகபூஷண நாகபூஷணனன், அருண அருணனன், பஷிரூப வெகுவடிவன், விருபாக்ஷ விருபாக்ஷணன், அஷராக்தி அக்ஷர வடிவன், அநாதி ஆதியற்றவன், அந்தரஹித அந்தரமற்றவன், சிவகாம மங்களத்தை விரும்புபவன், ஸ்வயம் பிரபு தானே தழைவன், சச்சிதானந்த ரூப சச்சிதானந்த வடிவன், சர்வாத்வாம சர்வாத்மவன், ஜீவதாரக ஜீவனை தாங்குபவன், ஸ்ரீசங்க வாம சூபக தேவி கிடபாகமாக அளித்த அழகுடையோன், விதி விதிப்போன், விகித சுந்தர தக்க அழகினன், ஞானப்பிரத ஞானமளிப்புவோன், முக்தித முக்தி தருபவன், பக்த வாஞ்சித தயாக அடியோர் வேண்டுவன அளிப்போன், ஆச்சாரிய வைபவ அதிசய மகிமை உடையோன், காமி அன்பு நிறைந்தவன், நிரவத்திய தோஷம் அற்றவன், நிதிப்பிரத நிதி அளிப்பவன், சூழி திரிசூலமுடையவன், பசுபதி பசுபதி, சம்பு சம்பு.
சுயம்பு தானே இருப்போன் கிரிச மலையுறவோன் மருட பரமானந்தன். புராணங்களில் உள்ள மற்ற திவ்ய நாமங்களையும் நினை. நீ தினசரி பிரதிக்ஷணம் செய்து என்னை முக்கியமாய் ஆராதிப்பாயாக. ஏனெனின் சோணாச்சலனான நான் பிரதிக்ஷண பிரியன் என்று ஈசனால் அஞ்ஞாகிக்கப்பட்டு அதன் பேரில் நான் அருணாச்சலத்தை அர்ச்சித்து இங்கேயே இடைவிடாமல் வசித்து வருகிறேன். பகவான் சகல தர்மஜ கௌதமரே, முனிநாயகா, சோணாச்சலத்தின் பிரதிக்ஷண மகிமையை எனக்கு சொல்லுங்கள். எந்த சமயத்தில் எப்படி செய்வது? இதற்கு முன் எப்படி யார் யார் பிரதிக்ஷணம் செய்து சோணாத்திரியின் மூலம் தன் கோரிக்கைகளை நிறைவேற்றினர்? பரமபதம் யாரால் அடையப்பட்டது என்று கௌரி கேட்டார். மேலும் பிரம்மா சொன்னது, ஏ தேவி, மகாதேவன் எனக்கு சொன்னதை நீ கேட்பாயாக என்று கௌதமர் சொல்லத் தொடங்கினார். மகாதேவர் சொன்னது, நான் இப்பூமண்டலத்தில் அருணாச்சலமாக விளங்க என்னை சுற்றி சகல தேவதைகளும் முனிக்கணங்களும் கூட சஞ்சரிக்கிறார்கள். சென்ற ஜென்மங்களில் செய்த பாவங்கள் யாவும் என்னை பிரதிக்ஷணம் செய்கிற ஒவ்வொரு அடியிலும் நசித்துவிடும். அப்படியே ஆயிரக்கணக்கான அஸ்வமேத யாகங்கள், கனகற்ற வாஜபேயங்கள், சகல தீர்த்த சேவையாகிய இவற்றின் பலன்களும் கைகூடும். குணவற்றவனும் கிரியையற்றவனும் அதத்ம ஜீவனும் கூட சந்திரசேகனான என்னை பிரதிக்ஷணம் செய்ததால் என்ன சக்திதான் அவனுக்கு கைகூடாது? சமஸ்த தீர்த்தஸ்தானம், சகல யஜ்ஞம், சகல சாஸ்திரம், சகல தர்மங்களாலும் என்ன புண்ணியமோ அதை சோணாச்சலத்தை பிரதிக்ஷணம் செய்த மாத்திரத்தில் அடையலாம். இந்த பிரதிக்ஷண கிரமத்தில் முதலடியில் பூலோகமும், இரண்டாவது அடியில் அந்தரிக்ஷமும், மூன்றாவது அடியில் தேவலோகமும் ஒரு மனிதன் அடைகிறான். முதலடியில் மானசீக பாவமும், இரண்டாவது அடியில் வாஷீக பாவமும், மூன்றாவதில் ஷாரீர பாவமும் நசிக்கின்றன. ஒரு அடியிலேயே சகல பாவங்களும் சகித்து இரண்டாவது அடியில் சகல தபோபலம் எளிதில் உண்டாகிறது. என்னை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான முனிவர்கள், தேவர்கள், சித்தர்களுடைய ஆசிரமங்கள், வாசஸ்தலங்களும் இருக்கின்றன. தேவர்களால் பூஜிக்கப்பட்ட நான் எப்பொழுதும் சித்த வடிவாய் இங்கே வசிக்கிறேன். சகல போகங்களுடன் கூடிய திவ்ய குகைகள் என்னுள்ளே இருப்பதாக அறி. அருணாத்திரி என்பது ஜோதி ஸ்தம்பம். இது மகாலிங்கத்தை தியானித்துக் கொண்டே பிரதிக்ஷணம் மெதுவாய் செய்ய வேண்டும். இந்த அஷ்டமூர்த்திமயமான தேஜோ லிங்கத்தை தியானித்துக் கொண்டு பிரதிக்ஷணம் செய்தால் சகல பாவங்களும் நசிக்கும். மறுபடி ஜென்மமில்லை. சோணாச்சலத்தின் நித்தியத்துவம் நிச்சயமாய் சித்திக்கும். எவன் ஒருவன் சோணாகிரியை பிரதிக்ஷணத்திற்காக ஒரு அடி எடுத்து வைக்கிறானோ அவனுடைய பாத துளி பட்ட மாத்திரத்திலேயே பூமி பரிசுத்தமாகிறது. ஒவ்வொரு திக்கிலும் தியானித்து, துதித்து, கைகூப்பி நமஸ்கரித்து ஒரு கர்ப்பிணி பிரசவத்திற்கு முன் எவ்வளவு நிதானமாய் நடப்பாடோ அவ்வளவு மெதுவாய் அடி வைக்கும் சத்தம் கேட்காதபடியும் ஸ்நானம் செய்து, மடியுடுத்தி, விபூதி ருத்ராட்சரம் தரித்து சிவ தியானத்துடன் மெதுவாய் நடக்க வேண்டும். அப்படி பிரதட்சணம் செய்பவரின் முன்னே கண்ணுக்கு புலப்படாது சஞ்சரிக்கும் மனுக்களும், தேவதைகளும், சித்த புருஷர்களும், வாயு ரூபிணியான மற்றவர்களும் ஆயிரக்கணக்காய் செல்லுகிறார்கள். ஆகையால் ஜனக்கூட்டத்தால் நெருக்கப்பட்டது போலும் மிகவும் பரிசுத்தமானதாகவும் எண்ணி பண்டிதன் தன் அடியை வெகு நிதானமாய் வைக்க வேண்டும். அல்லது சிவநாமாவளியை கீர்த்தனம் செய்தும் சிவதாண்டமும் ஆடியும் அடியார் கூட்டங்களோடு போகலாம். அல்லது என் மகாத்மியத்தை ஆதரவுடன் கேட்டுக்கொண்டு ஆனந்த பரவசனாகி மெதுவாய் போக வேண்டும். யாசித்தவர்களுக்கு தன்னால் என்ற தானங்கள் கொடுத்து தயையுடன் சிவபக்தியோடு பிரதட்சிணம் செய்ய வேண்டும். கிருதயத்தில் அக்னிமயமாகவும், துரோயுகத்தில் மணிமயமாகவும், துவாபார யுகத்தில் ஸ்வர்ணமயமாகவும், கலியில் மரகதமாயும் அல்லது சுயஞ்சோதியான அருணஸ்படிக ரூபமாகவோ தியானிப்பவன் சகல பாவங்களிலென்றும் விடுபட்டு சிவபுரம் அடைகிறான். இது வாக்குமனங்களுக்கு எட்டாததால் அளவற்றதும், அக்னிமயமானதால் அணுக ஒத்ததுமான சுயரூபமாகையால் இது பரம் எனப்படும். மலை லிங்கமாகவும் இருக்கிறது. என்னை தியானித்து பிரதிக்ஷணம் பண்ணுபவர்கள் என்னை உடனே காண்கிறார்கள்.
அருணாச்சல பிரதட்சணத்தில் ஏகக்கிரமாய் இருப்பவனுடைய பாதத்துளி மனிதர்களுடைய ஜனன மரணங்களை போகடிக்கும். அத்திருவடி தேவ கணங்கள் தாங்கள் வாகனங்களாகவே பிரார்த்திக்கிறார்கள் அருணாச்சல பிரதட்சணம் செய்கிற பாதத்தை தாங்குவதற்கு. கர்ப்பகாதி விருட்சகங்கள் அவனுக்கு நிழல் கொடுக்கின்றன. பிரதட்சணம் செய்பவர்களை ஆயிரக்கணக்கான தேவ கந்தர்வவாதிகள் ஆசிர்வாதம் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் விமானங்களுடன் வந்து சேவிக்கிறார்கள். பிரதட்சணம் செய்த வாத தூழியால் பூமியே பரிசுத்தமாகிறது. அந்த தூழி சிவபதத்தையும் தரும். அங்க பிரதட்சணம் செய்யும் சாரீரம் ஒரு க்ஷணத்தில் திவ்ய சாரீரமாகிறது. அவ்விதமான வஜ்ரகாயத்தை பூமண்டலத்தில் ஒருவராலும் எதிர்க்க முடியாது. தேவர்கள், சித்தர்கள், பரமரிஷிகள் திவ்ய விமானங்களில் அதிசீரமாய் இருந்து கொண்டு என்னை பக்தியுடன் பிரதட்சணம் பண்ணுபவர்களை பார்த்து நின்று சந்தோஷித்து அவ்வன்பர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கிறார்கள். 30 முக்கோடி தேவர்களும் தினசரி தனித்தனியே பிரதட்சணம் செய்து வழிகளில் கோடிக்கணக்காய் இருக்கிறார்கள். சூர்யாதி கிரகங்கள் முன்காலத்தில் என்னை பிரதட்சணம் செய்து பிரபஞ்சத்தில் கிரகாதிபத்தியம் அடைந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமை பிரதட்சணம் செய்பவன் சூரிய மண்டலத்தை பிளந்து சென்று முத்தனாய் சிவலோகம் அடைகிறான். திங்கட்கிழமை பிரதட்சணம் செய்பவன் ஜனன மரணங்கள் என்று உலகத்தில் சந்தோஷியாய் விளங்குகிறான். செவ்வாயில் கடன் முழுவதும் ஒளிந்து சக்கரவர்த்தி ஆகிறான். புதனில் சர்வஜனும் பண்டிதனுமாய் ஆகிறான். வியாழனில் சகல தேவர்களும் வணங்கப்பட்டு உலக குருவாய் விளங்குவான். வெள்ளியில் சகல பாக்கியங்களும் பெற்று விஷ்ணுபதம் அடைகிறான். சனியில் கிரக பீடைகளிலென்றும் நீங்கி ஜகத்தில் ஜெயம் அடைகிறான். இப்படியே நட்சத்திரங்களும் அவற்றின் அதிதேவதைகளும் கூட பிரதட்சணம் செய்பவருக்கு சுபத்தை கூட்டும். திதி, கர்ணம், யோகம், முகூர்த்தம், கோரை முதலான யாவும் பிரதட்சணம் செய்பவருக்கு சுபத்தையே தரும். பிர என்பதை பாவங்களை வேருடன் அரித்து, த அபிஷ்டங்களை கொடுத்து, ஷீ கர்மங்களை நீக்கி, ந முக்தியை கொடுக்கிறது என்பதே பிரதட்சண பொருள். வெளிப்பட்ட பல ஆதி வியாதிகளும் பலகீனமும் இழைப்பும் முற்றவர்கள் என்னை பிரதட்சணம் செய்து தீங்கணத்தையும் போக்கிக் கொள்கிறார்கள். பக்தியுடன் என்னை பிரதட்சணம் செய்பவரின் பாதம் ஒவ்வொரு க்ஷணமும் திரிலோக பிரதட்சணை வழி செல்வதை காண்கிறேன். லோகபாலகர்கள், திக்குபாலகர்கள், மற்ற அரசர்கள் முன்காலத்தில் என்னை பிரதட்சணம் செய்தே தங்கள் ஆதிபத்தியத்தை அடைந்தார்கள். நானே சகல கணங்களோடும் தேவ ரிஷிகளோடும் உத்தாராயண புண்ணிய காலத்தில் என் ரூபமான திவ்ய தேஜோலிங்க அருணாத்திரியை சுற்றி வருகிறேன். நான் பிரதட்சணம் செய்வது திரிலோக சேமத்தின் பொருட்டே ஆகும். பின் கௌரியும் இங்கே தவம் புரிய வரப்போகிறாள். அவளும் என்னை பிரதட்சணம் செய்து சுத்தமாகி என் அர்த்த பாகத்தை அடையப் போகிறாள். கார்த்திகை மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிரதோஷ வேளையில் மகத்தபஸ்வியான கௌரி என்னை சுற்றி வருவாள். அற்ப பாக்கியர்களுக்கு அது நேராது. என்னை பிரார்த்தித்து தேவி அபித குஷாம்பிகை என்னுடன் கலந்து விடுவாள். உத்தாராயண புண்ணிய காலத்தில் சகல தேவர்களுக்கும் சந்தோஷம் உண்டாகிறது. அப்போது தேவ கந்தர்வ யக்ஷ சித்த ரக்ஷ கணங்கள் யாவரும் இங்கே ஒன்று கூடி வந்து என்னை பூஜித்து தபோவிருத்தி அடைந்து பூர்வ ஜென்மங்களில் பாவராசிகள் முழுவதையும் போக்கி பிராய்ச்சத்தை செய்கிறார்கள். உத்தாராயண புண்ணிய காலத்தில் அத்தினம் ஜனங்களுக்கு அதி துர்லபம். அந்நாளில் என்னை ஆராதித்து ஜனங்கள் கிருதர்கள் ஆகட்டும். அரசர்கள் என்னை சுற்றுகிறார்கள். நானே நேரில் அவர்களுக்கு முன் சென்று அவர்கள் சத்துருக்களை ஜெயிக்கிறேன். எந்த தேசத்தரசனாவது தபோபலமுடைய பிராமண சிரேஷ்டர்கள் அல்லது சூத்திரர்கள் மூலம் ஒரு மண்டலமோ அரை மண்டலமோ சங்கற்ப விதிபூர்வமாய் என்னை பிரதட்சணம் செய்வித்தால் அவனுடைய சத்துக்களை ஜெயித்து ராஜ்யத்தில் அவன் சிஸ்தராய் இருக்கும்படி நானே முன்னின்று செய்கிறேன். ஒருபோதும் வாகனம் ஏறி கிரி பிரதட்சணம் செய்யக்கூடாது. ஏனெனில் அது சிவசார விரோதம் ஆனபடியால் அதர்மமாகும். முன்னொரு காலத்தில் தர்மகேது என்றொரு அரசன் யமனோகத்திலிருந்து வந்து குதிரை ஏறி என்னை பிரதட்சணம் செய்தான். ஒரு நொடியில் அந்த குதிரை கணநாதனாக மாறி தேவர்களால் பூஜிக்கப்பட்டு பூமியில் உள்ள தன் எஜமானை விட்டு சிவபதத்தை அடைந்தது. தன் வாகனம் கணநாதனாக மாறக்கண்டு தானும் பாதசாரியாய் பிரதட்சணம் செய்து
அவன் கணங்களுடன் சேர்ந்தான். அது முதல் இந்திராதி தேவர்களும் விஷ்ணுவும் என்னை பாதசாரிகளாகவே பிரதட்சணம் செய்கிறார்கள். ஒரு சித்த புருஷன் தவ குன்றியதால் ஸ்வர்க்கத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவன் இங்கே பிரதட்சணம் செய்து மீண்டும் பூர்வ பதவி அடைந்தான். என்னை பிரதட்சணம் செய்பவர் பாதத்தில் இரத்தம் வந்தால் அது தேவேந்திரனுடைய சிரத்தில் விளங்கும் மந்தார புஷ்ப தலங்களால் துடைக்கப்படுகிறது. என்னை பிரதட்சணம் செய்கையில் கற்களால் பீடிக்கப்படும் பாதம் ஸ்ரீதேவியின் குஷக்குங்குமங்களால் தாங்கப்படும். என்னை பிரதட்சணம் செய்பவர்கள் மணிப்பர்வத்தில் கற்பக விருட்சங்கள் நெருங்கிய நிழல் எப்பொழுதும் சஞ்சரிப்பார்கள். ஸ்ரீ கௌரி தேவி விரதசீலரே, இந்த கிரிக்கு உபசாரங்கள் செய்தன பழத்தை சொல்வீராக. யார் யார் எவ்விதம் இயன்ற அளவு ஆதரவுடன் இதை உபசரித்து கிருதாரர்கள் ஆயினர் என்பதை சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு கௌதமர், பூர்வ காலத்தில் எனக்கு பரமேஸ்வரனால் கிருபையுடன் கூறப்பட்ட உபசார பலன்களை சொல்கிறேன், கேள் என்று சொல்லத் தொடங்கினார். ஒரு சிலந்து பூச்சியும் மலைச்சாரலில் நூல் நூற்று கூடு கட்டியது. அது எனக்கு வஸ்திரம் அணிவித்ததாகி அதற்கு பூர்வ ஜென்ம நினைவு உண்டாயிற்று. ஒரு யானை தாகத்துடன் தண்ணீர் குடித்து மதம் சொரிந்து காட்டு புஷ்பங்களையும் பத்திரங்களையும் நிறைத்தது. அதனால் அது என் கணங்களில் இடம் பெற்றது. எனது சாரல்களில் விஷப்பூச்சிகள் தங்களால் பிறருக்கு தீங்கில்லாமல் சஞ்சரிக்கின்றன. அவையாவும் சித்த வேஷங்கொண்டு முடிவில் என் லோகம் அடைகின்றன. அகண்ட விளக்கை ஒரு க்ஷணமாவது என் சன்னதியில் யார் ஏற்றுகிறார்களோ அவர்கள் சுயம் பிரகாசர்களாக என்னை சாரூபியம் பெறுகிறார்கள். கிளி ஒன்று என் அருகில் அமர்ந்து மரத்தில் கூடு கட்டி தன் கூட்டில் மின்மினி பூச்சிகளை வைத்து அவைகளின் பிரகாசத்தால் இருட்டை போக்கிற்று. அதனால் அது முக்தி அடைந்தது. பசுக்கள் என் சாரலில் மேயும் போது கன்றுகளின் ஞாபகத்தால் பால் சுரந்து என் பக்கங்கள் நனைந்தபடியால் அவை என் லோகமடைந்து முக்தி பெற்றன. ஒரு காக்கை இரை தேடும் போது பறந்து அதன் இறகுகளால் உண்டான காற்று என் முன்னிலையில் வீசியிற்று. அது உடனே முக்தியடைந்தது. ஒரு எலி குகையில் உள்ள மணிக்குவியல்களை தள்ளி இருட்டை போக்கியிற்று. அது என் சாரூபியம் அடைந்தது. முனிவர்களும் தேவர்களும் கூட மறுஜென்மம் உண்டாகாத வண்ணம் என் பக்கத்தில் நிழல் மரங்களாய் இருக்க கோருகிறார்கள். என் பிரதேசத்தில் கோபுரம், சிகரம், சாலை, மண்டபம், கிணறு முதலியவை நிர்மித்தால் அபிஷ்ட சித்தி கிடைக்கும். ஜனங்களுக்கு எட்டாத இந்த அக்னிலிங்கம் இப்பூமண்டலத்தில் பூஜிக்கப்படட்டும். இதை தரிசித்து தொட்டு அல்லது தியானம் பண்ணியே பராசக்தியாம் உண்ணாமுலை அம்பிகை தன்னிடம் இருந்து உண்டான பிரபஞ்சம் முழுவதையும் போஷிக்கிறாள். சர்வலோக மாதாவாம் அவள் நித்திய மௌனமுடைந்தாள். நித்தியவனம் வேண்டுவோர் உண்ணாமுலை அம்பியை சேவிக்கட்டும். இங்கே வசிக்கிறவர்களுக்கு கிடைக்காத வஸ்து இங்கும் இல்லை, மற்றெங்கும் இல்லை. அளவற்ற குணநீதியும் அபேஷித வரப்பிரத்தனும் சர்வபோகங்களின் உறைவிடவும் ஆன சோனாத்ரிஷனை சேவி. உன் இஷ்டங்கள் நிறைவேறி நீ மீண்டும் சம்புவை அடைவாய். உன் தவம் லோக ரட்சணத்தின் பொருட்டுத்தான். உனக்கு சுயமாக வேண்டியது ஒன்றுமே இல்லை. தவம் புரிவாயாக. ரிஷிகளுக்கு சேமம் உண்டாகட்டும். தேவதைகள் ஏதோ காரணத்தை கொண்டுதான் தவம் புரிவார்கள். அந்த ரகசியத்தை பலனை கண்ட பிறகுதான் தெரிந்து கொள்ளலாம். நாங்களும் உன்னுடன் இருந்து உன் விரதத்தை பார்த்து கிரிதாரர்களாவோம். தேவநாயகி, உன் தவத்தால் எங்களுக்கு அனைத்தும் நிறைவுறும் என்று அர்த்தபுஷ்டியான வார்த்தைகளை முனிவரிடமிருந்து கேட்ட கௌரி தேவி மிகவும் சந்தோஷித்து அந்த மகா முனியை புகழ்ந்தாள். இன்னும் என்ன தவம் வேண்டியிருக்கிறது? தரிசனம் கிடைத்து விட்டது. இதோ அருணாத்திரியை பார்த்தேன், அதன் மகிமையையும் கேட்டேன். என்ன ஆச்சரியம்! ஸ்வர்க்கத்தை காட்டிலும் கூட பூமி மேலானது. ஏனெனில் இதிலுள்ள தேஜோலிங்கம் தேவர்களுக்கு வரம் அளிக்கிறது. சிவன் அனுகிரகத்தால் மட்டுமே அடையப்பெறுகிறார்கள். அவனுடைய ஸ்தானம் எனக்கு காட்டப்பட்டது. இங்கேயே சிவனை ஆராதித்து ஜெகத்குருவை
வசப்படுத்துகிறேன். எனக்கு எப்பொழுதும் சிவனை விட்டு பிரியாத ஐக்கிய பாவம் கிடைக்கும். உம் உதவியால் சிவநாகியாம் தம்மை அடைவேன். தேவி இவ்வாறு கௌதமர் எதிரில் தவம் புரிய ஆதரவுடன் தீர்மானித்து ஒரு பர்ணசாலை வேண்டும் என்றார். கௌதமரும் அனுமதித்தார். மெல்லிய சாரீரம், தாமரை கண், மேலாடை, பின்னல் மயிர், நீளமினிய காந்தியாகிய இவைகளுடன் கூடிய தேவி தவமே வடிவம் கொண்டது போல் விளங்கினாள். அம்பிகை பலவிதமான நியமங்களாலும் தவ மார்க்கங்களாகும் கிரியையில் ஏற்பட்ட விசித்திர யோக பந்தனங்களாலும் வேத சாஸ்திரங்களும் கண்டபடியே சகல தர்ம மார்க்கத்தையும் சரிவர செய்து காட்டினாள். அநேகவித தவம் புரிந்த போதிலும் அம்மெல்லியல் களைக்கவில்லை. அந்த பாலை ஒரு கொடியைப் போல் இழைத்திருந்த போதிலும் ரத்ன காந்தியுடன் பிரகாசித்தாள். அவ்வாறு தன்னையும் வருத்தி உமையம்மை ஆனவள் அருணாச்சலத்தை வலம் வருதல். தொடர்ந்து தெரிந்து கொள்ள நீங்களும் இணைந்திருங்கள் திருப்புகழ் அடிமை சேனலுடன். தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதை. திருச்சிற்றம்பலம்.